ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. வாங்கள் இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் கேட்போம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். எபிரேயர் 6 அதிகாரம் 14 15 இவ்வாறாக சொல்கிறது, வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் தேவன் பண்ணினதை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நீங்கள் பொறுமையாக அனுதினமும் தேவ சமூகத்தில் இருந்து நாம் ஜெபிப்போம். தேவனே, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினபடி நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம் என்று அனுதினமும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர் பெருகவே பெருக செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள், தேவநாமம் மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.